எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்கள் குழந்தை சாப்பிட அடம் பிடிக்கிறாங்களாங்க? ஒரு சிம்பிளான ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? அதாவது, ஏன்டா சாப்பிட்டு தொலைய மாட்டேங்கிற, இது லேட் ஆகிடுச்சு பாரு, இதாச்சு பாரு, அதாச்சு பாருன்னு பயங்கர சத்தமாக நம்ம வால்யூமை ரைஸ் பண்ணி நம்ம திட்டுவோம். சத்தமாக பேசும்போது இந்த குழந்தைங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம சாப்பிட்றது தான் பிரச்சனை, அதுக்காக தான் கத்துறாங்க, அதனால் நம்ம ஒழுங்காக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கத்துனீங்கன்னா அது அப்படியே தப்பு. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் கத்துற அந்த சவுண்டு நாய்ஸு தான் அவங்க மனசில் அதிகமான இம்பேக்டை ஏற்படுத்தும். எதுக்கு இப்படி கத்துறாங்க இவங்க அப்படிங்கிறது தான். சாப்பிட்றது ஒரு விஷயமா அது அவங்க மைண்ட்லேயே வராது. எதுக்கு கத்துறாங்க, என்ன பார்த்து எதுக்கு ஷவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜி. இது நிறைய பேரண்ட்டுக்கு தெரியாதுங்க. நம்ம கத்துறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்படி வால்யூமை ரைஸ் பண்ணாதீங்க. வால்யூமை ரைஸ் பண்ணாமல் ரொம்ப மெதுவாக பேசியே உங்கள் பசங்களை நீங்கள் நினைக்கிற ஃபுட்டை சாப்பிட வைக்கிறதோ, நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வைக்கிறதோ செய்ய முடியும். இட் இஸ் ஈஸி. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான பேரண்டிங் டிப்ஸு சாப்பிட அடம்பிடிக்கும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ரைட்டுங்க, ஃபஸ்ட்டு டிப் சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது விஷயம், நம்ம பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்குற உணவுகளை குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? இப்போ நம்மளுக்கு சில விஷயம் பிடிக்காது. நல்ல விஷயங்களே சொல்கிறேன். இப்போ நான் ஐஸ்கிரீமு, பீட்சா, பர்கர் பற்றியே பேச கிடையாது. நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் இட்லி தோசை, ஒரு 2 இட்லி, நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு, சட்னி ஊற்றி சாப்பிட்டு அப்படின்னா அந்த ரொட்டீன் திங்கை கூட நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சிலர் அதை சட்னியே தொட்டுக்க மாட்டாங்க, சில பேர் சாம்பாரையே தொட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது குழந்தைங்க மேலே மோஸ்ட்லி இருக்கக்கூடிய தப்பாக இருக்காது. ஏன்னா அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேரண்ட்டும் அதே விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சட்னி பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சாம்பார் பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ அன்கான்ஷியஸாக அவங்களே அறியாமல் அந்த ஹேபிட்டை அவங்க குழந்தைங்களோட மனசில் விதைச்சிருவாங்க. குழந்தைங்களை குறை சொல்லி இங்கே பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நீங்கள் சட்னி ஆகட்டும், சாம்பார் ஆகட்டும், இது எல்லாமே நல்ல புரதங்கள் நிறைந்தது அப்படிங்கிறதுனால எப்பாடுபட்டாவது சின்ன வயசுலேருந்தே இதை சாப்பிட்றதுக்கு உண்டான பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணியே ஆகணும். இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். நம்ம ஹெல்த்தியாக உணவு சாப்பிட்டா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட சாய்ஸ் குழந்தைகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம், இப்போ நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் உருவாகுது அப்படின்னா அந்த கிரேவிங் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எப்பவுமே அந்த சண்டே ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஸ்வீட் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆனால் இதுக்கு காரணகர்த்தா யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ரெகுலராக ஐஸ்கிரீம் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டுட்டு பிற்காலத்தில் குழந்தைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இது ஆப்போசிட் கான்ட்ராஸ்டிங் பிஹேவியராக போயிடுது. அதனால தான் உங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும். உங்களோட கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அது நல்ல பழக்கத்தை விட 2 மடங்கு வேகமாக உங்கள் குழந்தைகளை போய் சேரும். மூன்றாவது கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க. இப்போ பப்ஸு, கேக்கு இதெல்லாம் சாப்பிடாதா? இதெல்லாம் நல்லது கிடையாது. நிலக்கடலை, பொட்டுக்கடலை, உப்பு கடலை, சுண்டல், பயிறு வகைகள் இதெல்லாம் நம்ம சேலட் மாதிரி எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் இதையெல்லாம் நம்மளும் கூடவே சேர்ந்து சாப்பிட்டா அவங்களும் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாலாவது, உணவை வீணாக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏச்சாச்சா வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. பின்தங்கிய குழந்தைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. கூட்டிகிட்டு போயே காமிக்கலாம். சொல்கிறது அவ்வளோ எஃபெக்டிவாக இப்போ நம்ம எப்படி கற்றுனா எஃபெக்ட் இருக்காது, அதே மாதிரி சொல்கிறது பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஆனால் அவங்கள கூட்டிகிட்டே போய் அந்த குழந்தைகளுக்கு அதை ஒரு சந்தோஷத்தோட உங்கள் வீட்டில் செஞ்ச உணவையே கூட ஒரு பேக்கிங் பண்ணி அவங்க கையாலேயே அதை கொடுக்க வச்சிங்க அப்படின்னா அது பாரு இப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுக்குறதுங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம். ஆனால் டெய்லி இந்த குழந்தை எந்தளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு அன்பாக கொடுக்க வச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க மனசில் ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உணவு அதுக்கப்புறம் வீணாக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. அஞ்சாவது, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் வாங்க போகும்போதும் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அது சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, சின்ன கடையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளையும் கூடவே கூட்டிகிட்டு போய் அவங்களையே சூஸ் பண்ண வைக்கிறது, அவங்கள இந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் நம்ம மறக்கிற விஷயம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எதுக்கு, இதெல்லாம் பெரியவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு பக்கம் போயிடுறோம். ஆனால் அவங்கள நீங்கள் சூஸ் பண்ண விட்டீங்க அப்படின்னா அது அவங்க மனசில் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். காய்கறி நாம் சூஸ் பண்ணது, அதனாலாவது நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். இந்த பழம் நம்ம சூஸ் பண்ணது, அதனாலேயாவது நான் சாப்பிடணும்
அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உருவாகும். 6வது, இந்த டெக்னிக் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த உணவு அப்படிங்கிறது அதோட ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம ஊரில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது அந்த தோசை வந்து ரவுண்டாக தான் வட்டமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கா? கிடையாது. அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் உருவாக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வடிவத்தில் உருவாக்கலாம், இல்லை ஆங்கில எழுத்துக்களின் வடிவத்தில் உருவாக்கலாம், ABCD தோசை உருவாக்கலாம். இட்லி வந்து எப்பவுமே நார்மல் இட்லி இல்லாமல் மினி இட்லி செஞ்சு அதில் சாம்பார் ஊற்றி ஸ்பூனு கொடுத்து சாப்பிட்றா அப்படின்னீங்கன்னா வாவ் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அப்போ வழக்கத்தை விட அதிகமாக கண்டிப்பாக சாம்பார் அதிகமாக சாப்பிடுவாங்க. சாதம் கொடுக்கும்போது அதில் வந்து கேரட் பொரியல் இருக்குன்னா கேரட் பொரியலை அழகாக ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டு வட்ட வடிவத்தில் போட்டு ஒரு ஸ்மைலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி போட்டு அந்த சாதத்து மேலே அதை தூவி விட்டு அந்த பொரியலை கொடுத்தீங்க அப்படின்னா, பொரியலை வந்து சாதம் தனியாக பொரியலை ஒரு பக்கமாக வச்சா தானே பிரச்சனை. பொரியலை அது சாதத்து மேலேயே வந்து ஒரு வடிவத்தில் அவங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு வித்தியாசமான முயற்சி. சில பேர் அதை விரும்பலாம். அரைக்கீரையை வந்து மாவில் தோசை மாவில் கலந்து உங்களுக்கு கிரீன் தோசை கொடுக்கலாம். கீரை தோசை அப்படின்னு சொல்லக்கூடாது, கிரீன் தோசை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடித்த வடிவத்தில் பிடித்த நிறத்தில் நம்ம உணவுகளை நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அதை வித்தியாசமான முறையில் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கும்போதும் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது முக்கியமான 6வது டிப்பு, எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிப்புன்னு நினைக்கிறேன். 7வது, சந்தோஷமான தருணங்கள் அந்த மாதிரி சமயத்தில் புதிய உணவுகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ கல்யாணத்தில் விசேஷத்தில் இந்த மாதிரி நேரத்தில் பாகற்காயோ கீரையோ கொடுத்தீங்கன்னா முகத்தை சுழிச்சிட்டு வீட்டில் தட்டை தூக்கி போடுற மாதிரி வெளியே பண்ண முடியாதுல்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து சாப்பிடுவாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா மேபி செட் ஆயிரும், அவங்க பிற்காலத்துலேயும் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான சந்தோஷ தருணங்கள் காலங்களில் புதிய உணவுகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த மறக்காதீங்க. இது 7வது முக்கியமான டிப்பு. 8வது, பல பெற்றோர்களுக்கு பல அம்மாக்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து டைமுக்கு அந்த நேரத்தில் சாப்பிட்டே ஆகணும் போது சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஆனால் சுத்தமாக பசியே இல்லை அப்படின்னு சொல்கிற குழந்தைகளை நம்ம கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு வேளை உணவை வந்து தவற விட்டு அடுத்த வேலைக்கு அந்த உணவு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு வேளை உணவு கொடுக்காம விட்டோம்னா எல்லாருக்கும் எந்த அம்மாக்களுக்கும் மனசு ஆறவே ஆறாது. அப்படி விடவே மாட்டாங்க நம்ம ஊர் தாய்மார்கள், அது வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே அந்த பசி ரொத்தமாக எடுக்குது, நான் இப்போ தொடவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக அழிச்சாட்டியே பண்ணுற குழந்தைங்கிட்ட நீங்களும் எதிர்த்து போராடாமல் சரிதா அப்படின்னு விட்டு பாருங்கள். அடுத்து பசி எடுக்கிற அடுத்த வேலைக்கு அந்த உணவை கொடுக்குறா போதும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுத்த வேலை வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. நடுவில் அவங்களே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அவங்களோட இன்டென்ஷனை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பிட பசி எடுக்குதுங்கிறத கொடுக்கலாம். ஆனால் இந்த டெக்னிக் வந்து எல்லா நேரமும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எப்பயாவது ஃபாலோ பண்ணணும். 8வது டெக்னிக். 9வது, என்ன முறையில் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறதோ, தரையில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது, 2 காலையும் சமணங்கால் போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது பல வீட்டில் இன்றைக்கி டைனிங் டேபிள் கல்ச்சராக மாறிடுச்சு. அது வேண்டாம். நல்லா உட்கார வைங்க, கைகளை நல்லா கழுவிட்டு வரணும். சூப்பு, குழம்பு, ரசம், தயிர்னு ஒரு ஆர்டரில் தான் சாப்பிடணும். கடைசியாக கொஞ்சம் பாயசம் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆர்டர் கூடவே வந்து ரொம்ப கிரியேட்டிவான டயலாக்ஸ்லாம் சொல்லணும். நம்ம உணவை வந்து பெரும்பாலும் குழந்தைகள் முழுங்குவாங்க. அப்படியே வந்து டைமை பொறுத்து தான். அவங்க முன்னாடி டிவி இருக்கோ இல்லை மொபைல் இருக்கோ, இதை பார்த்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாயிண்ட்டை நான் டச் பண்ணவே இல்லை. இது நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த பாயிண்ட்டாகவும் சொல்லிக்கிறேன். இப்போ உணவுகளை இந்த மாதிரி மென்று சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது, சிங்கராஜா இப்போ பார்த்தியா, சிங்கத்தை பற்றி எவ்வளோ பலசாலியாக இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ நல்லா மென்று சாப்பிடும் தெரியுமா அதோட உணவை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அவனுக்கு பிடிச்ச எந்த விலங்காக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. இந்த ஒட்டகச்சிவிங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு, இது இவ்வளோ நீளமாக இதோட கழுத்து வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் தான், அது கடிச்சு அதோட கழுத்து பெருசாக்கிட்டுச்சு. எல்லாமே நம்ம கிரியேட்டிவாக சொல்கிறதுல தாங்க இருக்குது, ரியாலிட்டி இல்லைனாலும். கண்ணு நல்லா சூப்பராக தெரியணும்னா அங்கே பாரு, தூரத்தில் இருக்கு பாரு, அந்த உன்னோட ஷாப்போ கடையோ அந்த மரமோ பறவையோ நல்லா தெரியணும்னா அதுக்கு இந்த கேரட் தாண்டா மெடிசின். நாளைக்கு நீ மருந்தே சாப்பிட தேவையில்லை, கேரட் சாப்பிட்டா போதும். இங்கே பாரு, எனக்குலாம் எவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இல்லை அம்மாக்களுக்கு. இந்த மாதிரி நல்லா முடி வளரணும் அப்படின்னா கீரை சாப்பிடணும், கொஞ்சம் கீரை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா, அதுவும் சாப்பிடும்போது பேசுனீங்க அப்படின்னா, எந்த குழந்தைங்க வந்து மொபைல் கேட்கும், எந்த குழந்தை வந்து நம்மளுக்கு டிவி போடுங்க அப்படின்னு கேட்கும், அது கேட்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து யாரும் வந்து உணவை வேணான்னு சொல்ல மாட்டாங்க,
ஃபுட் ஹேபிட்ஸை இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணுவாங்க, நல்லா மென்று சாப்பிடுவாங்க, நீங்கள் நினைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடுவாங்க, நீங்கள் பேசும் விதத்துலையும் முறையிலையும் நடந்துக்கிறதுலையும் தான் இருக்குது. 10வது, ஒரு காலத்தில் கதை சொல்லி ஊட்டிகிட்டு இருந்த ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கெலாம் வந்து மிகவும் வேகமான ஒரு ஃபாஸ்ட்டு உலகம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்மளுக்கு யாருக்குமே கதை சொல்கிறதுக்கும் டைம் இல்லை. இதை சாப்பிட்டு இந்த மட்டன் சூப் குடித்தா வந்து பீமன் மாதிரி ஆயிடலாம், அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லி நம்மளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்கங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு தெரில. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்போ நேரம் கிடைக்குதோ ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைகள். இன்ஃபேக்ட் அதை கதை சொல்கிறது அப்படிங்கிறது உணவு சாப்பிட வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இரவு நேரத்துலையுமே தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்கிறது அப்படிங்கிறது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 11வது, பெற்றோர்கள், பெருமை பேசும் பெற்றோர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. என் பையன் வந்து பீட்சாவில் பார்பிக்யூ சிக்கன் பீட்சா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. என் பையனுக்கு அவனோட ஸ்கூல் பாக்ஸில் அந்த சாக்கோ பை வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே வச்சிருவேன், அவன் வேணுங்கிறத சாப்பிட்டுக்குவான் அப்படிம்பாங்க. நியூட்ரிலா இல்லாமல் அவன் வந்து இட்லி சாப்பிடவே மாட்டான் அப்படிம்பாங்க. இப்படிலாம் வந்து ஏன் பேசுகிறாங்கன்னா, மற்றவங்க கிட்ட என்னோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி விலையுறந்த விஷயங்களை உணவுகளை எல்லாம் வாங்கித்தரோம், ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்களை வாங்கித்தரோங்கிறத பெருமை பேசுகிறதுக்கே இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தரது மட்டும் இல்லாமல் அவங்களும் தப்பான வழியில் போய் அவங்க குழந்தைகளும் உடல்நிலையை கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. சில பேர், இது எல்லாரும் பண்ணுறது கிடையாது, சில பேர் இந்த மாதிரி தப்பான ஹேபிட்ஸ் வச்சுருக்காங்க. அதை நல்லா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. உணவில் ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க. ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்மளோட சரியான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, சரியான உணவுகளை கொடுக்கறதுல தான் இருக்கே தவிர தப்பான உணவுகள் கொடுக்கறதுல கிடையாது. 12வது, சாப்பிட்ற நேரத்துக்கு அவங்கள கூப்பிட்டுறது அப்படிங்கிறது தப்பு. சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடியே இல்லை சமைக்கிற நேரத்தில் கூட சில காய்கறிகள்லாம் வந்து அவங்களால செய்யக்கூடிய ஏஜ் அப்ராப்ரியேட் பிஹேவியர்னு சொல்கிறோம்ல, அதாவது கத்தியை வச்சு கொடுத்து கட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது பெரிய குழந்தைங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல காய்கறிகளை நல்லா கழுவி கொடு, 2 வாட்டி 3 வாட்டி நல்லா அலசி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீல் ப்ரிப்பரேஷன் டைம்லேயே வந்து அவங்கள கொஞ்சம் இன்வால்வ் பண்ணலாம். பெரிய குழந்தைகளாக இருந்தால் கட் பண்ணி தரது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது, வடிவத்தில் கட் பண்ணுறது போன்ற என்கரேஜிங் ஆக்டிவிட்டீஸை செய்ய வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உணவை ரெடி பண்ணதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இல்லைனா கீழே உட்கார்ற இடம், இந்த இடத்த செட் பண்ணி வைக்கிறது, சாப்பிட தேவையான பாத்திரம், கரண்டி, தட்டு இதையெல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெடியாக வைக்கிறது போன்ற செட்டிங், டைனிங் டேபிள் செட்டிங்னு சொல்லுவோம். பட் இது வந்து நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ ஈட்டிங் பிளேஸு செட்டிங்னு சொல்லலாம். அதை செட் பண்ணி வைக்கிறதுக்கு குழந்தைகள் உதவி செய்யலாம். இந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, தண்ணி பிடிச்சி ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி வைக்கிறது, சாப்பிட்ற நேரத்தில் விக்கல் ஏற்படுது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு குழந்தைகளை ஈடுபடுத்தணும் அப்படின்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். 13, எக்காரணத்தை கொண்டும் உணவை வச்சு நீங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நீ படித்த அப்படின்னா நான் உனக்கு வந்து நல்ல சிக்கன் வாங்கி தருவேன், KFC சிக்கன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை படிக்கலை அப்படின்னா டேய் நான் உனக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் என்ன விஷயங்க? இது வந்து உணவை வச்சு ஒரு ரிவார்டு கொடுக்குறதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ நம்ம ட்ரை பண்ணுறோம். எக்காரணத்து கொண்டும் உணவை வைத்து, உணவு முறைகளை வைத்து, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை வச்சு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ ரிவார்டு கொடுக்குறதோ ரெண்டுமே பண்ணாதீங்க. மோட்டிவேட் பண்ணுறதோ டிமோட்டிவேட் பண்ணுறதோ ரெண்டுமே கூடாது. அவாய்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு வேறு, அவங்க லைஃப்பில் ஃபுட்டுங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயம். அது வேறு. குழந்தைகளை வந்து நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பனிஷ்மெண்ட்டோ ரிவார்டோ வேறு. கடைசியாக தண்ணீர் நல்லா குடிக்க வைங்க. வாட்டர் பாட்டிலெலாம் செக் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு போகிற வாட்டர் பாட்டிலெலாம் கரெக்டாக எல்லாம் குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத ஸ்கூலில் கேட்டு செக் பண்ணுங்கள். சம்மர் சீசன். எனிவே நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்குறேங்க, கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு உபயோகமான டிப்ஸ் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.